ஹாய் கைஸ், ரொம்ப நாள் கழிச்சு லாங் வீடியோ போடுறேன். இதெல்லாம் வந்துட்டு கிச்சனுக்காக வாங்கினேன் கண்டெய்னர் ஐட்டம், கிச்சன் ப்ராடக்ட்ஸாக இருக்கும். மேக்ஸிமம் வீட்டு திங்ஸ் இதெல்லாம் வாங்கியிருக்கேன். ரொம்ப நாளாக லாங் வீடியோவே போடல. இதெல்லாம் நான் வந்து ஷார்ட் போடவே முடியாது, அதனால நான் லாங் வீடியோ போடுறேன். மற்றபடி எனக்கு லாங் வீடியோ போடுறதுக்கு டைம் இல்லை. இதுவே எடிட் பண்ணி எப்போ வருதுன்னு தெரியல. பட் இதெல்லாம் உங்களுக்கு லாங் வீடியோவில் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு லாங் வீடியோ போடுறேன். ஃபுல் வீடியோ போய் பார்க்கலாமா? இந்த ப்ராடக்ட்லாம் வந்துட்டு நெஸ்டேஷியா அப்படிங்கிற ஒரு பிராண்டில் தான் வாங்கினேன். ஃபஸ்ட்டு ஒன்னே பார்த்தீங்க அப்படின்னா, நான் சமைக்கிற சமையலுக்கு ஒரு பெரிய ஹாட் பாக்ஸ் வாங்கியிருக்கேன். இந்த ஹாட் பாக்ஸ் சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். பட்டு சம்டைம்ஸ்லாம் என் ஒருத்திக்கு சமைப்பேன், 2 பேருக்கு சமைக்கிறதா இருந்தாலுமே இது ரொம்ப அதிகம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நமக்கு வேணும், எடுத்து வச்சுக்கலாம். ஆர்வமே தடுமா இருக்கு. க்யூட்டா இருக்குல்ல? அடுத்து வந்து பலமா ஒரு பார்சல் பண்ண ஒரு இது கிளாஸ் ஐட்டம் நினைக்கிறேன். பிராண்ட் நேம் போட்டு என்னவா இருக்கும்? தெரியுதா? கப்பு. இது செராமிக் பவுல். இதுல தான் இனிமேல் நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போறேன். ப்ரோட்டீன், ஃபைபர், கார்போஹைட்ரேட்ஸ் இதெல்லாம் வச்சு தான் இனிமேல் என்னோட பிரேக்ஃபாஸ்ட் மேட் பண்ண போறேன். அழகா இருக்குல்ல? பிராண்டோட நேம் போட்டிருக்காங்க. அழகா இருக்குல்ல? பழைய சோறை சாப்பிட்டதும் காட்டுட்டு இதுல பழைய சோறு சாப்பிடலாம் தானே? பழைய சோறு வித் பச்சை மிளகா. ஓகே, பழைய சோறு சாப்பிட்றதுக்கான குண்டா. ஓகே. இது எப்படி பத்திரமா வைக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் ஒரு கியூட்டான அழகான வந்துட்டு ஒரு இது வந்து ஆக்சுவலி என்னன்னா, இந்த அழுக்கு துணிலாம் இருக்கும்ல, அது போடுறதுக்கு நான் வந்து ரொம்ப நாளா பார்த்துக்கிட்டே இருந்தேன். பட் அழுக்கு துணி போடுறதுக்கு இவ்வளோ அழகான பேக்கான்னு யோசிக்கலாம். பட் ரொம்ப நாளா பார்த்துட்டே இருந்தேன். வச்சு காமிக்கிறேன். ஹேண்ட்பேக் மாதிரி தான் இருக்கும். ஓகே, இப்போ தெரியுதா? குட்டி அழுக்கு துணி போடுறது. இது ஆக்சுவலி வந்துட்டு அழுக்கு துணி தானே இல்லை, அந்த வீட்டில் கிட்ஸ்லாம் வந்தாங்கன்னா டாய்ஸு, என் வீட்லேயே கொஞ்சம் சில்லறை நம்ம அங்கங்கே சதறி கிடக்கும். எல்லாத்தையும் பொறுக்கி போட்டு தேவையானப்ப அதையும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி பொறுக்கி போடுறதுக்கு தேவைப்படுறப்போ இந்த மாதிரி அழகான கூடைகள்லாம் வந்துட்டு நிறைய இருந்துச்சு. பட் பர்டிகுலராக எனக்கு இது ரொம்ப பிடிச்சி போயிருந்துச்சு. பிங்க் அண்ட் ஒயிட் கியூட்ல. அடுத்து என்னன்னா, இதுல வந்து முதல்ல நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சிடுறேன். இந்த மேக்ஸிமம் வந்துட்டு எனக்கு ஆர்கனைஸ் பண்றதுக்கு தான் வந்து எல்லாம் தேவைப்பட்டுச்சு. கிச்சன் பண்றதை விட மேக்ஸிமம் எல்லாம் இருந்துச்சு. ஸோ இந்த ஆர்கனைஸ் பண்றதுக்கே தான் சொல்லிட்டு நிறைய வாங்கி வச்சிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இது என்னன்னா, அந்த ட்ரெஸ் இருக்கும்ல, சாரீ வந்துட்டு பர்டிகுலரா வந்துட்டு சாரிக்காகவே அப்படின்னு சொல்லிட்டு நான் இது வாங்கினேன். தெரியுதா இது என்னன்னு? சாரி இருக்கும்ல, அதோட அந்த சோழிக்கும் சாரி பிளவுஸ், ஆரி ஒரு பிளவுஸ்லாம் வைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப தேவைப்பட்டுச்சு. ஸோ வெளியில வச்சு எங்க ட்ரெஸ் இருக்கிறதே ரொம்ப டேமேஜ் ஆச்சு. அதுக்காகவே தான் மெயினா வந்துட்டு இது பிளேஸ் பண்ணேன். இது சாரிக்கு, இது பிளவுஸ் காம்பேக்டா வந்து மாட்டிக்கிச்சு இல்ல? ஓகே, அதான். ஓகே, இதுக்கப்புறம் வந்துட்டு இதுவும் வந்துட்டு ஸ்டோரேஜ் கண்டெய்னர் தான். மல்டி பர்பஸ் தான், பர்டிகுலரா இருக்குன்னு இல்லை. இந்த திங்ஸ்லாம் வந்து அங்கங்க போட்டு வச்சிடறோம். எல்லாத்தையும் வந்துட்டு எடுத்து எடுத்து வைக்க முடியாது. இதுக்குள்ளனா மொத்தமா குப்பை மாதிரி கொண்டு போயிடலாம். தேவைப்படுறப்ப எங்கடா காணும் அப்படின்னு பார்த்தோம்னா இங்க வந்து கூட தவறிக்கலாம். அதுக்காக பர்டிகுலரா வந்து இது பெட்ரூம்க்கு கிச்சனுக்குலாம் வாங்கல. எங்க தேவைப்படுறதோ அவங்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வாங்கினேன். ரெண்டுக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பட் ரெண்டுக்கும் அப்புறமா ஷோ பண்ணிப்பேன்.
இது ஆக்சுவலி அந்த பேம்பூன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்ல, இது வந்து அந்த பேம்பு பேஸ்கெட் தான். இது நான் மெயினா வந்துட்டு இந்த ஃப்ரூட்ஸ், இந்த வெங்காயம் எல்லாம் இருக்கும்ல, அழகா இருக்கும் கிச்சன்ல வைக்கிறதுக்கு. அதுக்காக ரொம்ப நாளா வாங்கணும்னு இன்னைக்குதான் வந்துட்டு கடைசியா வாங்கினேன். எனக்கு இது ஆக்சுவலி நான் இது வேற ஒன்று போட்டேன், அது ஸ்டாக் அன்அவைலபிளா போயிடுச்சு. ஸ்டாக்ல நினைக்கிறேன். பட் அதுல எனக்கு இது ஒன்று மட்டும் கிடைச்சிது. இன்னொன்று போட்டேன், அதுவும் நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் உங்களுக்கு டேக் பண்றாங்க, செக் பண்ணி பாருங்க. இது வந்துட்டு வெங்காயம் கிச்சன் மட்டும் இல்ல, எங்க தேவைப்படுதோ அவங்க கூட வச்சுக்கலாம். பட் நல்லா இருக்குல்ல, அழகா இருக்குல்ல. இது வந்துட்டு நான் நான்ஸ்டிக் இதுக்கப்புறம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இப்பதான் ரீசனா நான்ஸ்டிக் வாங்கினேன், பிச்சுட்டு போயிடுச்சு. ஸோ அதனால ஹெல்த் பேஸ் பண்ணி இப்போ நான் வந்துட்டு இது என்ன கடையில் வரும், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், ஓகே, இதில் வாங்கியிருக்கேன். இந்த குண்டாலாம் வந்துட்டு இப்போ வெயிட்டா செம்ம வெயிட்டா இருக்கு. சீரியல் தான் எனக்கு வெயிட்டா இருக்கும், எனக்கு பண்ணல. ஒரு இதுல நானே எடுத்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சதுதான். நல்லா இருக்குல்ல. இதை நான் தூக்குறதுக்கே தனியா சாப்பாடு இருக்கும். அதுக்கப்புறம் இப்படிதான் இது பண்றேன், நான் வெயிட்டா இருக்கேன். அது இது ஆக்சுவலி 3 செட் வந்துச்சு. இது நல்லா இருக்குல்ல. அது ஆக்சுவலி ஃப்ரையிங் பேன். இதுதான் வந்துட்டு இது என்ன சொல்லுவாங்க, குண்டா, ஓகேவா. இது வந்து பேன் நல்லா இருக்குல்ல. இது ஒண்ணு வந்துச்சு. அதுக்கப்புறம் இதோட இது ஒரு செட்டு. ஆக்சுவலி 3 காம்போன்னு சொல்லிட்டு நிறைய இருந்துச்சு. எனக்கு பர்டிகுலரா வந்துட்டு 1 pot ரைஸ் செய்யறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு 1 potக்காகவே இது வாங்கினேன். பிரியாணிலாம் இந்த மாதிரி குண்டாலாம் நிறைய பேர் பண்ணி நான் பண்ணிருக்கேன். குக்கர்ல பிரியாணி பண்ணி கேவலம் பண்ணது பத்தாம இப்ப நான் குண்டால பண்ணி எப்படி கேவலமா பிரியாணி பண்றதுங்கிற வீடியோலாம் போட போறேன். குண்டா நல்லா இருக்கு உண்மையாவே, அடி பிடிக்காது போல, செம்ம கனமா இருக்கு. நாக்குல சரி, இன்னும் வந்துட்டு நான் இதை கொண்டு வைக்கிறேன். இது கூடவே வந்துட்டு ஒரு இரும்பு செம்ம வெயிட்டு இரும்பு கடாய். இது உண்மையாவே ரொம்ப வெயிட்டா இருக்கு, ஓகேவா. இது வந்துட்டு ஏதாவது மீன் குழம்பு பண்றப்போ, வேற ஏதாவது வத்த குழம்பு அந்த மாதிரி குழம்புலாம் வைக்கிறப்போ நார்மல் இது பார்க்கறதுக்கு, அதுக்காக இது வாங்கினேன். இந்த தொக்கெல்லாம் பண்றப்போ நிறைய பேர் அந்த குக்கிங் வீடியோலாம் இருக்கும்ல, அப்படியே இந்த ப்ரான் தொக்கு, சிக்கன் தொக்குலாம் இதுல பண்ணி அப்படியே பிணைஞ்சு சாப்பிடுவாங்க. அதை இன்ஸ்பயர் பண்ணி நான் இது வாங்கியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ஏதோ சீசனிங்லாம் பண்ணுமான்னு தெரியல, இதுக்கப்புறம் தான் யூடியூப்ல பார்த்து பண்ணி யூஸ் பண்ணுவோம். வந்து செம்ம வெயிட்டு. நெக்ஸ்ட் என்ன ஓப்பன் பண்ண போறோம்னா ஏர்டைட் கண்டெய்னர். நம்ம பண்றதெல்லாம் வந்துட்டு எப்படி நல்லா இருக்கும்லாம் சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் வந்து நல்லா இருந்துச்சுன்னா ஃப்ரிட்ஜ்லாம் ஸ்டோர் பண்ணி வைப்போம்ல, அது மட்டும் இல்லை, வேற எதுக்காக இந்த ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி குட்டி முதல் பெரியவர்கள் வரை அனைத்து ஏர்டைட் கண்டெய்னரும் வாங்கிவிட்டேன். இது எனக்கு தெரிஞ்சு நான் பொறுமையா வைக்கிறேன். எனக்கு பயமா இருக்கு இது வைக்கிறதுக்கு. இதை நான் எப்படி மெயின்டைன் பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி இது சைஸெட் கண்டெய்னர், அதனால 5 இருக்கும். இந்த மூடியை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓஹோ, அடுத்த வருஷம் இதெல்லாம் இருக்குமான்னு டவுட் தான். பட் ஆனால் அழகா இருக்கு. இது வந்துட்டு நான் இதை உங்களுக்கு ஓப்பன் பண்ணிட்டு ஃபுல்லாக காமிக்கிறேன். ஏமா அழகா அடிக்க வச்சுட்டோம் பார்த்தியா. இதெல்லாம் ஏர்டைட் கண்டெய்னர். இதெல்லாம் ஃப்ரிட்ஜில் எதையாவது இது பண்ணுறப்ப எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. பட் அழகா இருக்கு. சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும். பெருசா மேக்ஸிமம் இதில் வந்துட்டு ஒரு 1/2 kg வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம் போல, அந்த மாதிரி தான் இருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடி பாத்திரம் தான் வரும். ஓகே, கிளாஸ் பாட்டில். டன்டடே.
நிச்சயத்தே பயமா இருக்கு. பத்திரமா வேலை செய்யணும் இதுக்கப்புறம் கிச்சன்ல. இது வந்து குக்கிங் கிளாஸ் குக்கிங் பாட்டு, ஓகேவா? இதுல வந்துட்டு இந்த சூப்பு இதெல்லாம் வச்சு நிறைய நான் பார்த்துருக்கேன். ரொம்ப அழகா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டேன். ஆனால் இது என்ன பண்ண போறேன் எனக்கு சத்தியமா தெரியல. பட் ஏதாவது ஒன்று பண்ணுவேன். இந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்ப அந்த குக்கருக்கு விசில் வரும்ல, அவங்க கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருப்பாங்க போல இதுல. சரி நான் ட்ரை பண்றேன். இதுல எப்படி சமைக்கிறதானா? ஓகே பார்க்கலாம். அடுத்து இந்த கண்டெய்னர் இதுன்னா இதெல்லாம் சொல்லுவோம். மறந்துச்சு. இது வந்து ஆக்சுவலி டபுள் லேயர் பேம்பூ கிச்சன் ஆர்கனைசர் இது பேர், ஓகேவா? இது இந்த கிச்சன்லாம் வந்துட்டு அடிக்கி வைக்காம லைக் அடிக்கி வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம்ல, அதுக்காக இது ரொம்ப நாளாக ஆர்டர் பண்ணணும்னு இருந்தேன். வீட்டுக்கு வந்தே வந்து 6 மாசம் ஆச்சு இந்த வீட்டுக்கு வந்து. அன்னைக்கு போகணும்னு நினைச்சது. இப்போ வந்து மேஜிக் பண்ணப்பா எனக்கே தெரியல. ஐடியா இப்படிதா. ஓகே அடுத்து வந்து ரேக் அப்படியே ஆர்கனைஸ் பண்ணி வச்சாச்சு. நல்லா இருக்குல்ல? இதுல இருந்து பெரியதுல இருந்து சின்னது வரைக்கும் எல்லா பொருட்களும் வச்சுக்கலாம். இதோட நான் வாங்கியிருக்கேன் அந்த இதா இருக்கும்ல பேம்பு, இது அதோடதும் வாங்கியிருக்கேன். ஸோ செட்டா வாங்கலாம் தான் இது ஆர்டர் போட்டேன். ஏன்னா குட்டி குட்டி கண்டெய்னர்ஸ்லாம் வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும்ல. ஆல்ரெடி இந்த பட்டன்ல நான் வச்சிருக்கேன் கண்டெய்னர்லாம், அதுக்கேற்ற மாதிரி இது வாங்கியிருக்கேன். ஓகே கட். ஃபைனலா வந்துட்டு இந்த கண்டெய்னர் வித் ரேக்கு, இது ஆக்சுவலி வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா 13 செட் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து இன்னைக்கு நான் காமிக்க போறேன். அந்த இதுதான் இது நான் ரொம்ப நாளா வாங்கணும்னு இருந்தேன். ஏன்னா வந்துட்டு டப்பா வாங்கிடுறோம், அதுக்கு ஏத்த மாதிரி. இதுல பாருங்களேன், இது ஆக்சுவலி இப்படிதான் வரும். சாரி, உளுந்துருக்கும் பயமா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா கண்டெய்னர் ஃபுல்லா அவங்களே வந்து செட்டா கொடுத்தாங்க. கிளாஸ் இது ஆக்சுவலி 500 ml. இது கண்டிப்பா வந்துட்டு ஒரு 200 ml அந்த மாதிரிதான் கெப்பாசிட்டி. 200 ஒரு 150 அந்த ரேஞ்சு தான் இருக்கும். ஸோ இதுல 4 கொடுத்துருக்காங்க. இது 2, தென் 2, 3, 6. ஓகே இது வந்து 6 இருக்கு. 6 + 6 ஓகே. இதோட சேர்த்து 13 பீஸ் செட்டு. அதுக்கப்புறம் இந்த இதுல வந்துட்டு அந்த இது இருக்கும்ல, லைக் சால்ட் போடுறதுனா சால்ட் போட்டுக்கலாம். இது அப்படியே மிளகாத்தூள்லாம் போடுவோம் சம்டைம்ஸ் வந்துட்டு அப்படியே லவக்குன்னு வந்துடும், அந்த மாதிரிலாம் விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த கான்செப்ட் வச்சிருக்காங்க. இல்ல பொறுமை இல்லாதவங்களா இருப்பாங்க சிலர், அவங்களுக்கும் இந்த கான்செப்ட் வச்சிருக்காங்க. ஸோ 2 in 1 டப்பா இது. இதுல வந்துட்டு நேம் போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா உப்புக்கும் சர்க்கரைக்கும் வித்தியாசத்தை நிறைய பேர் வீட்டுல இருப்பாங்க, அவங்கள கன்சிடர் பண்ணி இந்த மாதிரி டப்பாலாம் நீங்க வாங்கி அழகா பேர் போட்டு எழுதி ஒட்டி வச்சுக்கலாம். இதுதான் என்னோட மொத்த ஃபேவரட். இந்த வாங்கின எத்தனை இதுலையுமே இதுவும் இந்த பேங்கிங் இதுதான் ஃபேவரட். அப்புறம் இதுவும் என் ஃபேவரட். எல்லாமே ஃபேவரட் தான், எல்லாமே நல்லா இருக்கு. எது வேணாம்னு சொல்றது. ஓரம் பண்ணி வச்சிருவோம். இப்போ அடுத்து ஃபைனலா பெட்ஷீட் ஒன்று வாங்கினேன், நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க பெட்ஷீட்டும் இருந்துச்சா, என்னடா இதெல்லாமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வெயில் காலம் காட்டன்ல வாங்கி போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் மேக்ஸிமம் வந்து ஒயிட் பேஸ்டல் அந்த மாதிரி தான் சூஸ் பண்ணுவேன். ஸோ அதில் நான் வாங்கினது வந்துட்டு இது லைட். ஆக்சுவலி பெயிண்ட்டும் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரே கலர் தீம்ல இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த இது வாங்கியிருக்கேன். இதில் 2 பில்லோ கவர் வந்துருச்சு, 2 பில்லோ கவர், ஒரு பெட் ஸ்ப்ரெட். ஸோ டோட்டலாக இது ஒரு செட்டு. அதான் இதுதான் வந்து இந்த கேட்லாக், இதை பேஸ் பண்ணி தான் வாங்கினேன்.
அழகா இருந்துச்சு, அதனால வாங்கிட்டேன். ஓகே கைஸ், இதெல்லாம் தான் நான் வாங்கி பொறுக்கி எடுத்த ஐட்டங்கள். மெயினா முன்னாடிலாம் ரொம்ப வேற எல்லாம் வாங்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து பார்த்து பார்த்து கிச்சனுக்கு யூஸ்ஃபுல்லான ஐட்டம் வாங்கணும்னு. இது கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் வாடகை வீடா இருந்தாலும் நம்ம கிச்சன் அப்படிங்கறனால நம்ம இஷ்டத்துக்கு கொஞ்சம் வாங்கிக்கலாம். அந்த பேஸ்ல நான் வாங்கின பொருட்கள்லாம் இது. இது ஆக்சுவலி வந்துட்டு நெஸ்டேஷியா அப்படிங்கிற வெப்சைட்ல அவைலபிள். உங்களுக்கு வேணும்னா நீங்க அங்க போய் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். பர்டிகுலரா இந்த ப்ராடக்ட் தான் வேணும் அப்படின்னு நீங்க திணறப்போ நான் ப்ராடக்ட் டேக் பண்ணுவேன். அது சில டைம் வந்துட்டு நீங்க கிளிக் பண்ணி பாத்தீங்கனாலே டைரக்டா வந்து அந்த பேஜுக்கு போகும். நீங்க நான் என்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கனோ அது கிட்டோ வந்து அதை கிளிக் பண்ணி நீங்க பாத்தீங்கனாலே நீங்க போய்க்கலாம். எல்லா ப்ராடக்ட்ஸும் நான் டேக் பண்றேன். உங்களுக்கு ஈவன் இன்ஸ்டால வேணும்னா கூட நான் உங்களுக்கு டிஎம் பண்ணுங்க. லைக் டிஎம் பண்ணுங்க. உங்களுக்கு டிஃபால்ட்டா வந்து உங்களோட பேஜுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் நான் சென்ட் பண்ணுவேன். அவ்வளவுதான். இதெல்லாம் தான் நான் வாங்கின ப்ராடக்ட்ஸ். கொஞ்சம் கட் பண்ணேன். ஓகேவா? ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இதெல்லாம் தான் நான் பொறுக்கி எடுத்த ஐட்டங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போதைக்கு என்னோட வாய்ஸ் இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஏன்னா வந்து எனக்கு உடம்பு சரியாமல் வந்துட்டு இப்போதான் ஒரு பெரிய லாங் ஷார்ட்ஸே இருக்குல்ல, ஆனால் லாங் வீடியோ நான் எடுக்க வந்துட்டேன். பட் இதெல்லாம் காமிக்கணும்னு தோணுச்சு. ப்ராடக்ட்ஸ்லாம் எங்கே இருக்குன்னு தெரியாமல் நானே சம்டைம்ஸ் முடிச்சிருக்கேன். பட் பர்டிகுலராக ஃப்ளிப்கார்ட், அமேசான்லாம் இந்த வெப்சைட் டிஃபால்ட்டாக வந்து நெஸ்டேஷியா போட்டிங்கனாலே இந்த ப்ராடக்ட்லாம் ஷோ ஆகும். அதுலேயும் போய் வாங்கலாம், வெப்சைட்லேயும் இருக்குது, நீங்கள் அதுலேயும் போய் வாங்கலாம். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.